நியூ இயர் லீவுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக அம்மா அப்பா கட்டின காசுக்கெல்லாம் எந்த பேக்லாக்ஸும் இல்லாமல் ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சுப்பா. இப்போது நம்ம வழக்கம் போல் ஊருக்கு வரதுன்னா மாப்பிள்ளையை கூப்பிடுவான். முன்னாடியே கால் பண்ணிட்டேன் அவனுக்கு. இப்போ பார்த்தாலும் டயத்துக்கு வரமாட்டான். எவ்வளோ நேரம் காக்க வைக்க போகிறான்னு தெரில. இப்போ பார்த்தாலும் லேட்டாக வரதே உழப்பா வச்சுருக்கான். ஹே டியூட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டியூடா? ஆமாம். இழுத்து ஒன்று வச்சேன். என்ன மாப்பிள்ள பாட்டி கார்டில் பிறந்துட்டு டியூடு கேட்குதா அவனுக்கு? டியூடு மாப்பிள்ள காஸ்டியூம்லாம் அப்படி பார்த்தியா? எப்படி ட்ரெண்டாக இருக்கு. சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. சரி, என்னடா 6 மாசமாடா யாராவது காலேஜ் படிப்பாங்க? ஆமாடா, ஒரு செம் 6 மாசம்டா. நீ காலேஜ் போறியா இல்லையா? மாப்பிள்ள நான் வாரத்தில் ஒரு நாள் தான்டா காலேஜ் போகிறேன். அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். எதுக்குடா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போற? அன்னைக்கு தாங்க கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அடப்பாவி, படிக்க போல நீ. அதெல்லாம் விடு, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. உன்னை மாதிரி ஆடலாம் அது பண்ண. சரி, என்ன மாப்பிள்ள இழைச்சி போயிட்ட? ஒரே படிப்ஸ் மாப்பிள்ள. சரி சரி, என்னடா உங்கள் அம்மாவை கேட்டால் லட்சமான காலேஜில் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்கிறாங்க. சாப்பாடு கூடயா போட மாட்டாங்க உனக்கு? இவ்வளோதான் தின்னாலும் உடம்பு ஏற மாட்டேங்குது மாப்பிள்ள. சரி சரி மாப்பிள்ள, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுது சொல்லும்போது. நீ வருதா மாப்பிள்ள? என்னன்னா நீ போயிட்டு 6 மாதம் காலேஜுக்கு. நான் இங்கே இருந்தேன். அப்போ நம்ம கூட ஒருத்தன் இருந்தான் பார்த்தியா? ஆமாம், ராக்ஸன் ஒரு பையன் இருந்தானே. அவன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான் மாப்பிள்ள. சரி, நான் உட்காந்துருந்தேன். சரி, பத்திரிக்கை கொண்டாந்து நீட்டுனான். நான் நினச்சேன் காது ஊத்து போல அப்படின்னு நினச்சேன். திடீர்னு கல்யாணம்ட்டான் மாப்பிள்ள. கல்யாணமா? ஆமாம். அவனுக்குலாம் யாரா பொண்ணு கொடுத்தா? அது எவனே தெரிலடா. அவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்கடா. நம்ம கூட இருந்தவனு கல்யாணமாடா? சரி, அதை விடு. சரி வா, நம்ம தான் இனிமேல். சரியா, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் தெரியணும். சரியா மாப்பிள்ள? போகிறோம். போயிட்டு இன்னைக்கு முக்கியமான வேலை என்னென்னா, சூப்பர் படம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு தியேட்டரில். அப்படியா? அங்கே போகிறோம், மஜா பண்ணுறோம். சரிடா, போலாமா? சரி, ஓகே, ரெடிவா? என்னடா என்னாச்சு? டேய், நான் படத்துக்கெல்லாம் வரமாட்டேன்டா. ஏன்டா? டேய், நான் அப்படியே ஹோலியா மாறிட்டேன்டா. ஹோலியா மாறிட்டியா? டேய், கோழி இல்லடா, ஹோலி. இதான் வாரத்தில் காலேஜ் போகணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போல பத்தாது. ஓ அப்படியா? எனக்கு அது மட்டும் தான் மாப்பிள்ள தெரியும். சிக்கன் 65 எங்கள் அம்மா செய்வாங்க, அதுதான் தெரியும். சரி, ஓகே. சரி விடு, படம்லாம் வேணாம்டா. அப்புறம் எங்கள் சர்ச்சில் நியூ இயர் ப்ரோக்ராம் சூப்பராக இருக்கும்டா. வா, உன்னை அங்கே கூட்டு போறேன். அவங்களே நடித்த ட்ராமாவே திரும்ப நடிச்சுக்கிட்டு இருப்பாங்கடா. அங்கே ஏன்டா கூப்பிடுறேன்? நீ இந்த வாட்டி புதுசாக இருக்கும்டா. நீ வாடா. என்னை நீ 4 வருஷமா கூட்டிட்டு போறடா. ஒரே கான்செப்ட், ஒரே ட்ராமா, ஒரே ஆள் தான்டா பண்றாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா இருக்கும்டா. நீ வாடா. என்னடா நீ? ஓ வாடா டே, நீ வாடா வாடா வாடா. ஓ ஐயா ஐயா ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா 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 யாரா? ஐயா ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகுங்க ஐயா. வா, போவோம். ஐயா ஐயா, இருடா. ஒரு 10 ரூபா இருந்தா போட்டு வரேன்டா. ஐயா, இங்க ஆம்பளை உட்கார்ந்திருக்கேன். இங்க வாங்கயா. டேய் டேய், 10 ரூபா போட்டு போ. டேய் ஐயா ஐயா ஐயா, 10 ரூபா போட்டு போ. டேய், அவங்க நடிக்கிறாங்கடா. நீங்கள பார்த்து நடிக்கிற மாதிரியே இருக்கு. நீ வாடா. அம்மா ஓவரா நடிக்காத, சரியா? ஐயா இங்க பாரு, அவங்கள வர. ஐயா பிச்சை வேடிங்கய்யா. ஐயா நான் கேட்கவா? எனக்கு போடுறா. உனக்கு என்னடா வித்தியாசம்? டேய், எனக்கு என்னைக்கா செலவு பண்ணிக்க. பிச்சைக்காரனுக்கு மட்டும் பிச்சை போடுறேன்ட்டு போடுற. 10 ரூபாடா. டேய் போடா. அவன் ஐயா ஐயா. சரி. டேய், ஏன்டா என்ன இந்த சர்ச்சைக்கு கூட்டிட்டு வர? கடுப்பா இருக்குடா. ஐயோ, உட்கார்றா, உட்காந்து பாருடா, நல்லா இருக்கும்டா. கடுப்பு அறுக்க போறாங்க இன்னைக்கு வச்சு நம்மளை. தள்ளி உட்காரு நல்லா. நீ நல்லா உட்காந்துட்டியா? உட்காந்துட்டேன். என்னடா எவனையுமே காணோம்? வாங்க வாங்க செல்லங்களா, தங்கங்களா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அங்கிள்களே, ஆன்ட்டிகளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? யாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த புத்தாண்ட கொண்டாட்ட விழாவிற்கு வந்திருக்கிற உங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். இப்பொழுது நம்ம சபை வாலிபர்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்காக ஒரு நாடகம் நடிக்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கரங்களை தட்டி வரவேற்போமா? இது தியேட்டர் இல்லடாடு, அமைதியா உட்கார்றா, சர்ச்சுடா. சாரி சாரி, நான் உங்களுக்கு உற்சாகமாயிருச்சு அப்படி பார்த்தோன்னே ஜனங்களை. ஓகே நேரா உட்கார்றா டே. ஏண்டா? ஓஹோ, இதான் சர்ச்சா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும்
புது வருட ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வேத பகுதியை தியானிக்க போகிறோம்னா அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 34வது வசனத்துலேருந்து 37வது வசனத்தில் உள்ளதை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா, அப்போஸ்தலர் காலத்தில் உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய நிலத்தையும் வீடையும் விற்று என்ன பண்ணாங்க, ஊழியத்துக்கு தாங்கி நின்னாங்களாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஊழியத்தை தாங்கணும். எப்படி? நம்மளுடைய பணத்தாலையும் நம்மளுடைய நேரத்தாலையும் நம்மளுடைய உழைப்பாலையும் என்ன பண்ணணும், நம்ம ஊழியத்தை தாங்கணும். இப்போ இறுதி ஜெபத்தை யார் பண்ணுவானா, நம்மளுடைய உள்ள உதவி போறவர் பண்ணி முடிப்பார். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, அந்த வேலையில் எசப்பா எங்கள் மக்களும் நாங்களும் எசப்பா சபையில் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுமடியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எசப்பா விதைக்கிறவர்கள் எல்லாம் எசப்பா அறுக்கிறது காலமாக நீங்கள் மாற்றுமடியாக ஜெபிக்கிறோம். எசப்பா மாற்றுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான் கிளம்புறேன். முடிஞ்சுல இருக்குடா, ஏன்டா போட்டு படுத்துற? பாத்தீங்களா முடிஞ்சு பாஸ் என்ன சொன்னாரு, கவனிச்சிங்களா இல்லையா? சொத்தை வித்து கொடுக்கணும். இது என்ன கதையா இருக்கு? அவங்களுக்கு என்ன வாங்கிக்க முடியாதுன்னு நம்மோட சொத்தை ஏன் கேட்குறாங்க? பாத்தியெல்லாம் நானே நம்ம சர்ச்சை வித்து இன்னொரு இடத்துக்கு சொத்து தரதா சொல்லியிருக்கேன். இவர் நம்ம சொத்தை கேட்குறாரு. நான் வேற ஆறுதல் கிடைக்கும், நீங்க மன ஆறுதல் மையத்துக்கு வந்தா மன வேதனையா இருக்கே, உளைச்சலா இருக்கே. இதெல்லாம் என்ன இப்படி பேர் வச்சிருக்கலாம் அதுக்கு? சரி விடுமா, நம்ம உழைக்கிற காசை இப்படி கேட்குறாரு. கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல நம்ம எதுக்கு வரோம்? கஷ்டத்துல, துயரத்துல, துன்பத்துல, கண்ணீர்ல இருந்து இங்க வந்து நிம்மதியா இருக்கணும் தான். சொத்து வேணுமா? சொத்தை வந்து நம்ம ரோட்ல போய் நிக்கணுமா? அக்கா சூப்பர்க்கா அக்கா. ஏய் அமைதியாரத தியேட்டர்லடா. இது சரிப்பட்டு வராது. சாரிங்கம்மா, எனக்கு வயசு 89 ஆகுது. நான் இத கூட கேட்கலட்டா இந்த சர்ச்சில் நான் இருக்கேன். ஐயா, நீங்க சூப்பரா இருந்துகிட்டு இத கூட கேட்காம சொத்து கையில வச்சிருக்கேன்றதுக்காக சொத்து கேட்க முடியுமா? நான் கேட்காம விட மாட்டேன். நீங்க வாங்க கேப்போம். சோத்திரம்லாம் இருக்கட்டும் மாஸ்டர். ஆமா, ஏன் இவ்வளோ கோவமா பேசுறீங்க? என்ன சொத்து கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? கேளுங்க. அப்படி பேரனுக்காக வச்சிருக்கேன். அந்த சொத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் எங்கே போறது? சொத்து உங்களுக்கு என்ன வச்சுங்க? உங்களுடைய புரிதல் தப்பு பாஸ்டர். எங்களை பார்க்கறீங்க, சொத்தை கேக்குறீங்க. இதுல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? கண்ணை மூடிட்டு சமாளிக்காதீங்க. நாங்க தான் பார்த்தோம், எங்களை பார்த்து தான் நீங்க பேசுனீங்க. அப்புறம் கண்ணை மூடிட்டு எடுக்க முடியாது. இது சரிப்பட்டு வராது. இது நீங்க பேசிக்கிங்க, நான் போறபடி பேசிக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. இந்த சர்ச்சுக்கு நமக்கு செட் ஆகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. நீங்க என்ன பண்ணிக்கங்க, எனக்கு பிடிக்கல இது. உங்க புரிதல் தப்பா இருக்கு. இதுக்கு மேல உங்க முடிவு தான். நாங்க வேற பாத்துக்கிறோம். சரிப்பட்டு வராதுமா. ஐயோ, இதுக்கு தானா? அமைதியா இருடாடி. ஜான் என்ன சர்ச்சிலேருந்து சீக்கிரம் வந்துட்டேன் இன்னைக்கு? நீங்கள் அந்த கிளட்டிகளோட குறை சொல்லி விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் இங்கே வந்துட்டேன். அங்கே நிற்க அப்படிலாம் சொல்லாதேப்பா. எனக்கு வயசு 82 ஆகுது. அவங்க டவுட்டு ஒன்று கேட்டாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் வீம்புக்கு வந்து நம்மள்ட்ட பேசி டேத்தை ஓட்டி போடுதுங்க. அதனால லேட் ஆகி போச்சு. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டியா? சரி, இப்படிலாம் பேசிடக்கூடாது, சரியா? பார்த்து பத்திரமா சூதானம். வாடா, மணி ஆச்சு போ. யாராவே? டேய் மதி, எப்படி இருக்க? தாத்தா, என்னடா எலும்பு தோலுமா இருக்க? யாரா அவன் இப்படி ஆயிட்டான்? அவன் என்னதான் சொன்னாலும் திங்க மாட்டான். ஒன்றும் திங்க மாட்டேங்கிறாடா. நீ எப்படி இருக்க? நானும் அந்த காலத்தில் எப்படி இருந்த தெரியுமாடா? 2 கிடா கறியை ஒன்றா சாப்பிடுவேன்டாண்ணா. என்ன உடம்பு வச்சிருக்க? ஓ உடம்பு எப்படி இருக்கு, இவன் உடம்பு எப்படி இருக்கு? உடம்ப சொல்லி தேத்த வேண்டியதாடா. எங்கே கிளம்பி நிற்கிற? நியூ இயருக்கு வெளில பர்ச்சேஸ் பண்ண போறியா? சரி, பார்த்து பத்திரமா போகணும், சரியா? இது போதுமான்னு தெரியல. பார்த்து செலவு பண்ணி பத்தலை அப்படின்னா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிடு. நான் ஜிபே போட்டு விடுறேன். போயிட்டு வா. இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. உன்னை கூட்டு வந்து நான் வர்ற பாடு இருக்கு. அழகேசா சொல்லுங்க ஐயா. தலை வலிக்குது, டீயை போட்டுக்குவாயா? இந்த போட்டு கொண்டாங்க. என்னங்க இது? என்னது இது? எனக்கு வயசு என்ன தெரியுமா? 82 ஆகுது. பாம்பேல நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா? டீயை கேட்டா தீயை கொடுக்குறாராம்ல. பார்த்துக்க, டீயை கேட்டா தீயை கொடுக்குறாராம். போடா, போய் தலை வலிக்குது, டீயை போட்டுக்குவாடா. போட்டு கொண்டாரையா? இந்தாங்க டீ.
என்னடா அது பசுமாட்டு என்ன கர்மத்துல கொண்டு வந்த பசுமாட்டு டீ பால்ல தானே. போட்ட டீயா? பசுமாட்டு பால் வேணா சொல்லு. டம்ளரை கழுவி கொண்டாந்த தண்ணி மாதிரிடா இருக்கு, கலவன் தண்ணி மாதிரி. என்னங்கடா ஒரு டீ கூட கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டில். என்ன போ, நான்லாம் பாம்பேல பல பேருக்கு இப்போ ஐடியா சொன்ன வைக்க. 82 வயசாகுது, ஒரு வருஷனுக்கு ஒரு டீ கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டில். என்ன பண்ணுறதுப்பா, கால கொடுமை. ஐயா டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். டைம் ஆயிடுச்சா? காலையில் வர்ற 10 மணி வேலைக்கு 11 மணிக்கு வர்ற, திருப்பி போகும்போது மட்டும் 5 மணிக்கு 4:55க்கு ரெடியாக நிற்கிற. என்ன புள்ள குட்டிக்காரன், இதை ஒன்று சொல்லி கொடுங்கடா எல்லாரும், புள்ள குட்டின்னு இப்படி பண்ணி விட்டு போயிருங்க. அது ஒன்று சொல்லி தப்பிச்சுக்கிறிய. சரி போ. சரி போயிட்டேன் தம்பி. ரூம்ல மாத்திரை வச்சிட்டியா? வச்சிட்டேன். தண்ணி வச்சிட்டியா? வச்சிட்டேன். சரி பார்த்து போ. சரி போடுவோம். கொஞ்சம் மாத்திரையை போட்டால் மயக்கமான வரும். தண்ணி எங்கே வச்சான்? சரி மாத்திரையை போட்டாச்சு. இந்த சொத்தை வேற பாதுகாக்கணுமே. சரி தூங்குவோம். தாத்தா கண்ணாடியை கழட்ட மறந்துட்டீங்க. யாரையா வீட்டில்? யாரா அது? வீட்டில் யார் யாருக்கா? வயசான காலத்தில் யாருன்னு இல்லை. தலகேசா அவனு போயிட்டானா? டேய் தம்பி ஜானு அவனும் போயிட்டானா? யாருமே இல்லையா? ஏன்டா அந்த வயசான காலத்தில் வந்து கதவை லொட்டு 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 தட்டுறாங்க. யாருன்னு தெரியலையே. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தம்பி ஜானு உங்கள் பேர் என்ன சார்? வாங்க சார். ஜானு உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் என்ன சார்? ஜான் என் பேர் தான். அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன சொல்றீங்க சார்? பேரனுக்கு ஆக்சிடென்ட்டா? அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். என்ன சொல்றீங்க? ஏய் மதி, ஏன் உன்னோட தானே நான் அனுப்பி விட்டேன் என் பேரனை. என்ன பண்ணீங்க? என் பேரை எங்கடா? பேரனை என்ன ஒண்ணு எங்கடா? உன்னோட தானே அனுப்பி விட்டேன். ஒரே ஒரு பேரனை ஆசை வந்த போய் எங்கடா? என்ன பண்ணு? ஐயோ என் பேரன் போய் வாங்கம்மா. என் பேரன் ஜான் இருந்தானா வந்து சோத்திரம் சொல்லியிருப்பானம்மா. எல்லாம் போச்சு. வாங்கயா என் பேர் என்ன சோத்திரம் சொல்லியிருப்பானையா. ஓடி வந்து தண்ணி கொடுத்துருப்பானையா. ஒரு நிமிஷம் இருக்க மாட்டானே. அதுக்கு ஓடி ஓடி திரிவானே. சானே எங்கடா போன? இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி சொத்தை ஆண்டு என் பேரனுக்காக சேர்த்து வச்ச எல்லாமே வேஸ்டா? சாலே போயிட்டியே. இனி எதுக்கு இந்த சொத்து வீடு வாசல் எல்லாம்? ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். எதுவுமே எனக்கு வேண்டாம். சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தாத்தா செத்துட்டாரு. ஏய் இது டிராமாடா, ஒழுங்கா அமைதியா பாருடா. கனவா? சாணு ஐயா என்னாச்சு? சாணு என்னாச்சு அவனுக்கு? என்ன எதுவும் கண்டிங்களா? ஐயா உனக்கு ஒண்ணு இல்லையே? நல்லா இருக்கீல்ல? நல்லா தான் இருக்கு, கால் இருக்கு. ஐயா நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? கனவு கண்டையா. உன்னை பத்தி நான் கனவுல கண்டு விட்டேன். சோத்ரம். ஐயோ ஐயா காணாம போயிட்டாரே. சோத்ரம். அடுத்த வாரம் ஞாயிறு ஆராதனை காலை 9:30 மணி. சாட்சியின் நேரம்
யாராவது சாட்சி பகிரணும்னா வந்து பகிரும். கர்த்தருடைய சுத்த நாமத்துக்கு சோத்திரம் கொண்டுவதாக கடந்த வாரம் ஐயா மெசேஜ் எடுத்திருந்தார். அதில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. தப்பான கருத்து வேறுபாடு, வேறு ஒன்றும் இல்லை, தப்பான கருத்து வேறுபாடு. அவர் என்ன சொத்து பத்தெல்லாம் கேட்டார் அப்படின்ட்டு அவர் மேலே சங்கடப்பட்டேன். ஆனாலும் அன்று ராத்திரி தேவன் என்னோட ஒரு கனவு மூலமாக ஆண்டவர் என்னோட பேசினார். இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும், அவருடைய வார்த்தை மட்டும்தான் எல்லாமே இந்த ஜீவனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்துச்சு. எனக்கு ரொம்ப உள்ளத்தை தொட்டு போச்சு. அந்த நேர்ந்து நான் நினச்சேன், எனக்கு இந்த சொத்து பத்து எதுவுமே வேண்டாம், தேவன் தான் முதலாவதுன்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். அதனால் என் சொத்தை பூரா பாஸ்டர் இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. இல்லை பாஸ்டர், இதை வைங்க பாஸ்டர், நான் மனம் திரும்பிட்டேன் பாஸ்டர். இந்த பாலா போன சொத்தே வேண்டாம். இந்த கிழவனை நம்பவே கூடாது, அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்படியே சொன்னேன், கேட்கவே மாட்டீங்க. இறுதி ஜெபத்தை நம்ம இடையே உள்ள பாஸ்டர் பண்ணி முடிப்பாங்க. ஸ்தோத்திர ராஜா இசப்பா, அந்த நாளில் இசப்பா எங்கள் மக்களுக்கும் இசப்பா எங்களுக்கும் நீங்கள் வார்த்தையோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருந்து அசைவாடினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லா கரங்களை தட்டுவோம். அவங்களுக்காக ஒரு நல்ல கருத்தான கொடுக்கணும் அப்படிங்கிற தலைப்போட நம்மளுக்காக கருத்தான ஒரு நாடகத்தை செய்து காட்டிய சபை வாலிபர்களுக்காக மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவிப்போம். மாப்பிள்ள என்னடா ஆச்சு? ஏன்டா அவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க? இடையில போட்டு படுத்திக்கிட்டு இருந்தியாடா? டேய் மாப்பிள்ள என்னடா ஆச்சு? டேய் மாப்பிள்ள வாடா, முடிஞ்சிரா? முடிஞ்சிரா? இன்னமும் ஒன்று இந்த ட்ராமா ஏதோ பண்ணிகிட்ருக்குடா என் மண்டைக்குள்ளே. என்னடா? இல்லை, இன்னும் பழைய ஓல்டு கான்செப்ட் தான். ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்த என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ட்ராமா ஏதோ பண்ணுது எனக்குள்ளே. அப்படி என்னடா பண்ணுது உனக்கு? ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் கவனிச்சியான்னு தெரில. முதல்ல கொஞ்சம் நான் அப்படியே ஃபன்னாக இருந்துச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா கொஞ்சம் அப்படியே போனது. அதில் இடையில ஒரு விஷயத்த கவனித்தேன். அந்த ஐயா ஒரு பேரை மேலே அவருக்கு வந்து உறவுன்னு பார்த்தோன்னா வேறு யாருமே கிடையாது, பேரை மட்டும்தான். திடீர்னு பார்த்தோன்னா அந்த பேரை செத்து போயிட்டான் பார்த்தியா? கனவு ஓகே, ஒருவேளை உண்மையுமே செத்துருந்தா அப்போ அந்த சொத்தெல்லாம் காசு பணம்லாம் இருந்தால் என்ன இருக்கும்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும்ல. ஆமாடா. நம்ம இன்றைக்கி ரொம்ப நாளாக என்ன பண்ணுறோன்னா அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பணம் தான் நமக்கு எல்லாமே செய்ய போகுது, சரியா? பணம் இல்லாட்டி நம்மளோட லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. உறவுகளை வந்து காப்பாற்றுறதுக்கு கற்றுக்கணும்டா. நம்ம நிறையா இன்றைக்கி எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அதுதான். ஸோ உறவுகளை மாத்திரம் காப்பாற்றுறது இல்லை, அநேகருக்கு நம்ம வந்து உதவி செய்யும்போது தான் என்ன ஆகும்னா அதுதான் நமக்கு நல்லது, மனசில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்டா. அதனால் நான் மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள. சரி, நல்லா டே மாப்பிள்ள ஒரு நிமிஷம். காலைல போகும்போது இந்த பிச்சைக்காரங்களை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்டா. ஏதோ என்னால் முடிஞ்சது. ஐயா 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 உங்களை நீயாடா பிச்சை போடுற? கஷ்டப்பட்டு காலையில் 10 ரூபா போடுறதுக்கு வேணா இழுத்துட்டு போனியாடா? டேய் அட பாவி, இப்படி மாறிட்டியாடா? டே ஆண்டி பையா தேங்க்யூ பையா, தேங்க்யூ பையா. பாத்தியாடா பாட்டி ஹிந்திலலாம் சொல்லுது. டே இங்கே பாரு, இங்கே பாரு, 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை பற்றியா? கொடுத்தது எவ்வளோ பேர் சில்லற காசுரா, ஆனால் எங்களுக்கு சந்தோஷத்தை பற்றியா? அதுதான்டா, அதுதான் நம்ம வந்து கொடுக்கறது தான். நமக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்ம சந்தோஷமாக வைக்கிறதுக்கு முதன்மை அதுதான். இந்த நியூ இயர் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள, எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். சே சூப்பர் அடி. நான் இத்தனை வருஷம் எவ்வளோ நியூ இயர் தம்பி இங்கே வா, வாங்க இந்த வச்சுக்க வச்சுக்க போ தம்பி இங்கே வா. ஓ என்னடா இப்படி மாறிட்ட? காலைல ஒரு 10 ரூபாய்க்கு வந்து முக்கால் எழுதியாடா? இங்கே வா, தப்படி வச்சுக்க. அடப்பாவி, மாறிடணும் மாப்பிள்ள. பரவாயில்லடா, ஆளை மட்டும் பார்த்து வச்சுக்க. எனக்கு தெரியல, மறந்துட்டேன். சரியா? ஓகே. ஓகே. எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான்டா நீ இப்படி மாறினது. இது வரைக்கும் எவ்வளோ நியூ இயர் பார்த்துருப்பேன்டா. இது மாதிரி என் ஃப்ரெண்டு நீ மாறி இருக்க, எனக்கு அது போதும் டாடி. நீனே மாறி இருக்காடா, நீனே இந்த ட்ராமாவை பார்த்து மாறி இருக்கடா. இது மாதிரி நானும் நிறையா சர்ச்சுக்கு கொடுக்கணும்டா, நிறையா கொடுக்கணும்டா. என்னால் முடிஞ்சது. அவங்க சொத்தையாச்சும் கொடுத்தாங்க, என்னால் முடிஞ்சு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்டா.
சரி மாப்பிள்ள, அந்த சர்ச்சுக்கு போகிறதுனால தான் உனக்கு இந்த குணம் இருக்குது. நானும் உன் கூட சேர்ந்து சர்ச்சுக்கு வரட்டுமா? இனிமே நீ என் கூட சர்ச்சுக்கு வா. வாரம் வாரம் நான் கூட்டு போகிறேன். கிரிக்கெட்டுக்குலாம் போகாத. சரி, சர்ச்சுக்கு வாடா. சர்ச்சுக்கு போகணும் சரியா? இனிமேலாவது கொஞ்சம் நல்லா ட்ராமா பண்ண சொல்லு சரியா? ரொம்ப போர். வாட்டி நான் உன்ன கேரக்டரில் போட்டுறேன்டா மாப்பிள்ள. நீ நல்லா பண்ணுற. சரி, ஓகே போகலாம். ஓகே ஓகே.